வணக்கம் ட்ரேடர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முதல் ஸ்டாக் வந்து பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் லிமிடெடுங்கிற ஸ்டாக் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிஜி எலக்ட்ரோபிளாஸ்டோட டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கிறோம். சார்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஒரு அசெண்டிங் சேனல் ஃபார்மேஷன் ஃபார்மாக இருக்குதுங்கிறது. இந்த க்ரீன் லைன் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும், இந்த ரெட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். தேர்ட் டைமாக இந்த ஷேர் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்குது. கீழே வந்து சப்போர்ட் லைனில் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 19% நம்மளுக்கு வந்து டார்கெட் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த க்ரீன் சப்போர்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஸோ ஆல்மோஸ்ட் 6% நம்ம வச்சுருக்கணும் இப்போதைக்கு. என்ட்ரி வந்து 820 ருபீஸ்லேருந்து 830 ருபீஸ் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஷேரோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1:3 இருக்குது. ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு செட்டப். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போவுமே நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறப்போ ஸ்டாப் லாஸ், டார்கெட் ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரியே எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் பையோ செல்லோ பண்ணவே கூடாது. ஸ்ட்ரிக்டாக நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணவே முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷேர் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேரு. இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டெய்லி சார்ட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்குது. இன்றைக்கி தான் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலோட பிரேக் பண்ணியிருக்குது. இந்த ரெட் லைன் வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும், இந்த க்ரீன் லைன் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப் டு 160 ருபீஸ் போகிற வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது. என்ட்ரி வந்து 135லேருந்து 140 ருபீஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். டார்கெட் வந்து 155 ருபீஸ், ஸ்டாப் லாஸ் வந்து 130 ருபீஸ். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 160 ருபீஸில் தான் இருக்குது. ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:2. 6% நம்ம ஸ்டாப் லாஸு, 12% வந்து நம்மளுக்கு டார்கெட்டு. ஸோ ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வந்து 1.2%. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எப்போயுமே ட்ரேட் பண்ணாதீங்க. நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நான் எப்படி வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன், அவ்வளோதானே ஒழிஞ்சு உங்களை வந்து நான் வாங்க சொல்லலை. உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை வந்து நான் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த ஷேரை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் வீடியோவாக. தேங்க்ஸ் ட்ரேடர்ஸ்.